Hello friends, welcome back to my channel Kritika's Academy. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அரிஹந்த் ஜெனரல் நாலேஜ் புக்ல கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல ஒன்னான ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி அரிஹந்த் புக் பேஸ்டா ஜெனரல் நாலேஜ்ல நிறைய டாபிக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸஸை போய் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கான்செப்டை பத்தி சொல்லியிருக்காங்க. யார் யாருடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஹினியஸ் அப்படின்றவருடைய கான்செப்ட், செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரான்ஸ்டட் லவ்ரி அப்படின்றவருடைய கான்செப்ட், அண்ட் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் கான்செப்ட். அர்ஹினிஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆசிட்ஸ் அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷன்ல ஹெச் பிளஸ் அயான்ஸை கொடுக்குது, அண்ட் பேசஸ் அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷன்ல OH மைனஸ் அயான்ஸை கொடுக்குது. இப்போ அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா எனிதிங் விச் இஸ் ஜஸ்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர், அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டேபிள் சால்ட் NaCl அப்படின்றது காமன் சால்ட்டாக இருக்கக்கூடியது, அதை சும்மா தண்ணியில் போட்டு நம்ம கரைக்கிறோம், அப்போ சால்ட் வாட்டரில் டிசால்வ் ஆயிரும். இந்த கண்டிஷனை தான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டரில் டிசால்வ் ஆயிருக்கோ அந்த மாதிரியான கண்டிஷனை தான், அந்த மாதிரியான சொல்யூஷனை தான் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆசிட்ஸ் அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும்போது ஹெச் பிளஸ் அயான்ஸை கொடுக்குது, பேசஸ் அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும்போது OH மைனஸ் அயான்ஸை கொடுக்குது. இப்போ HCl அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இது ஹெச் பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் அப்படின்றத கொடுக்கும். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா இது இதனுடைய அக்வஸ் சொல்யூஷனில் Na பிளஸ் அயான்ஸையும் OH மைனஸ் அயான்ஸையும் கொடுக்குது. ஸோ எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஹெச் பிளஸ் அயான்ஸை கொடுக்குதோ அது ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். எந்த சப்ஸ்டன்சஸ்லாம் OH மைனஸ் அயான்ஸை கொடுக்குதோ அதை பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ HCl அப்படின்றது இங்கே ஆசிட், NaOH அப்படின்றது இங்கே பேஸ். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் இதனுடைய அக்வஸ் சொல்யூஷனில் K பிளஸ் OH மைனஸாக கொடுக்கும். ஸோ OH மைனஸ் அயான்ஸை கொடுத்துச்சு அப்படின்னா இதுவும் என்னன்னா பேஸ் தான். செகண்ட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸ்டட் லவ்ரி அப்படின்றவருடைய கான்செப்ட். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆசிட்ஸ் அப்படின்றது புரோட்டான் டோனார்ஸாக இருக்குது, அண்ட் பேசஸ் அப்படின்றது புரோட்டான் அக்செப்டார்ஸாக இருக்குது. டோனார்ஸ் அப்படின்னா டொனேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆசிட்ஸ் புரோட்டானை டொனேட் பண்ணுது, பேசஸ் அப்படின்றது புரோட்டானை அக்செப்ட் பண்ணுது. அர்ஹினிஸ் கான்செப்டில் என்ன பார்த்தோம், எந்த ஒரு சப்ஸ்டன்சஸ் அக்வஸ் சொல்யூஷனில் ஹெச் பிளஸ் அயான்ஸை கொடுக்குதோ அது ஆசிட்ஸ், OH மைனஸ் அயான்ஸை கொடுத்தா அது பேசஸ்ன்னு பார்த்தோம். இங்கே ஆசிட்ஸ் அப்படின்றது புரோட்டானை டொனேட் பண்ணுறதா இருக்கும், பேசஸ் அப்படின்றது புரோட்டானை அக்செப்ட் பண்ணுறதா இருக்கும். இப்போ புரோட்டான் அப்படின்றது என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இரண்டும் கலந்து இருக்கும். இதை தான் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ஷெல்ஸில் எம்படடாக இருக்கும். K செல், L செல், M செல், இந்த மாதிரி அதனுடைய ரெஸ்பெக்டட் ஷெல்ஸில் என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது எம்படடாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜை கொண்டது, புரோட்டான்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜை கொண்டது, நியூட்ரான்ஸ் அப்படின்றது நியூட்ரல் இன்சார்ஜாக இருக்கக்கூடியது. ஸோ புரோட்டான் அப்படின்றத டொனேட் பண்ணக்கூடியதை ஆசிட்னு சொல்கிறோம், புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியதை பேசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட், இது ஒரு ஆசிட் ப்ளஸ் H2O வாட்டர் அப்படின்றது பேஸ். ஸோ இது இரண்டும் சேரும்போது இது CH3COO மைனஸ் கான்ஜுகேட் பேஸ் ஆகும், H3O ப்ளஸ் கான்ஜுகேட் ஆசிடாகவும் மாறுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் வாட்டரோட சேர்ந்து H3O ப்ளஸ் ஆயிடுது. ஸோ இங்கே ஒரு அயான் ஆட் ஆனதுனால இங்கே பாசிட்டிவ் சிம்பிள் ப்ளஸ் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. இங்கே ஒரு அயான் இழந்ததுனால இதை மைனஸில் டினோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆசிடுன்னு மட்டும் இல்லாமல் எந்த ஆசிட் எடுத்துக்கிட்டாலுமே இதே மாதிரி தான் அந்த ஆசிட்ஸ் புரோட்டானை டொனேட் பண்ணுறதா இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் HCl ப்ளஸ் H2O. HCl அப்படின்றது ஆசிட், வாட்டர் அப்படின்றது பேஸ். ஸோ ஆசிட் அப்படின்றது புரோட்டான் டொனேட்டர்ஸாக இருக்கக்கூடியது, பேஸ் அப்படின்றது புரோட்டான் அக்செப்டர்ஸாக இருக்கக்கூடியது. இது இரண்டும் சேரும்போது இந்த H ப்ளஸ் அப்படின்றது H2Oவோட சேர்ந்து H3Oவா மாறிடுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா Cl மைனஸ் அப்படின்றது ஆயிடுது. ஸோ இந்த ஷேட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் Cl.
இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஆக்ஸிஜன் ஆட்டம். அத தான் வந்து இந்த டிஃபரண்ட் ஷேட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. H+ அப்படின்றது H2ஓட சேர்ந்து H3O+ ஆயிடுது. இங்க Cl- ஆயிடுது. இத தான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரான்ஸ்டட்-லவ்ரி கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். 3வது பார்த்தோம் அப்படின்னா லூயிஸ் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆசிட்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் அக்செப்டர்ஸா இருக்கு. அண்ட் பேசஸ் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் டோனர்ஸா இருக்கு. முன்னாடி பார்த்தோம் ஆசிட்ஸ் அப்படின்றது புரோட்டான் டொனேட்டர்ஸ் அண்ட் பேசஸ் அப்படின்றது புரோட்டான் அக்செப்டர்ஸ். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆசிட்ஸ் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் அக்செப்டர்ஸா இருக்கு. பேசஸ் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் டோனர்ஸா இருக்கு. ஸோ எதெல்லாம் டோனர்ஸா இருக்குமோ அந்த இடத்துல இந்த மாதிரியான செமிகாலன் மாதிரி ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ NH3 + BF3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து H3N அண்ட் இந்த செமிகோலன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இந்த H3N அப்படின்றதுல இருந்தா எலக்ட்ரான் பேர் வந்து டொனேட் பண்ணப்படும். அதனால தான் இந்த செமிகோலன் அப்படின்றது இங்க வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஆசிட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே சோர் டேஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆசிட்ஸ் அப்படின்றது ப்ளூ லிட்மஸ் பேப்பரை ரெட்டாக மாற்றும். பேசஸ் அப்படின்றது ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவாக மாற்றுது. ஸோ எது ப்ளூவை ரெட்டாக மாற்றுது, எது ரெட்டை ப்ளூவாக மாற்றுது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா BRBன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2 சைடுமே B வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் அப்படின்னா ரெட்டை ப்ளூவாக மாற்றும். ஆசிட் அப்படின்னா ப்ளூவை வந்து ரெட்டாக மாற்றும். ஆசிட்ஸ்க்கு சோர் டேஸ்ட் இருக்குது, பேசஸ்க்கு பிட்டர் டேஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஆசிட்ஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணுது. ஸோ ஆசிட் ப்ளஸ் மெட்டல் அப்படின்றது இட் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். அதே மாதிரி பேசஸ் அப்படின்றது சம் மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் அப்படின்றத லிபரேட் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் Zn + 2NaOH சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ணும்போது Na2ZnO2 + H2 அப்படின்றத லிபரேட் பண்ணுது. ஆசிட் அண்ட் பேஸ் வந்து ஒன்னோட ஒன்று டுகெதராக ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டரை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா HCl + NaOH. HCl அப்படின்றது ஆசிட், NaOH அப்படின்றது பேஸ். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ணும்போது இந்த சோடியம் வந்து Clோட சேர்ந்துக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து OHோட சேர்ந்துக்குது. அப்போது NaCl + H2O அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆசிட்ஸ் வந்து மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டரை வந்து கொடுக்குது. இப்போ மெட்டல் அப்படின்றது சில்வர், கோல்டு இது எல்லாமே மெட்டல்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய ஆக்சைடு ஃபார்மில் சில்வர் ஆக்சைடு இந்த மாதிரியான காம்பினேஷனோட ஆசிட்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டரை வந்து கொடுக்குது. இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் அப்படின்றது பேசிக் இன் நேச்சராக இருக்குது அப்படின்றத. ஏன் அப்படின்னா ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் பண்ணாத சால்ட் அண்ட் வாட்டரை கொடுக்கும். அப்போது மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் வந்து பேசிக் இன் நேச்சராக இருந்தால் மட்டும்தான் சால்ட் அண்ட் வாட்டர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இப்போ மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் பேசிக் இன் நேச்சராக இருந்துச்சு அப்படின்னா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் எல்லாமே அசிடிக் இன் நேச்சராக இருக்கும். நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் அப்படின்னா எதெல்லாம் மெட்டல் இல்லையோ அந்த மாதிரியான எலமெண்ட்டினுடைய ஆக்சைட் ஃபார்ம். ஸோ அந்த நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட பேசஸ் ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் அண்ட் வாட்டர் அப்படின்றத வந்து கொடுக்குது. ஒரு எலமெண்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது ஆசிட்ஸ் வந்து H+ அயான்ஸை கொடுக்குது அண்ட் பேசஸ் வந்து OH- அயான்ஸை வந்து கொடுக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அர்ஹீனியஸ் கான்செப்ட்லேயே. இப்போ HA + H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா H3O++ A அப்படின்றது இருக்குது. அண்ட் BOH + H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா B++OH அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இதில் A அண்ட் B அப்படின்றது ஒரு காமன் சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இடத்துல எந்த ஒரு எலமெண்ட் வேணாலும் சப்ஸ்டியூட்டாக வரலாம். இப்போ HCl, HNO3, H2SO4 அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த மாதிரியான ஆசிட்ஸும் பேசஸ் லைக் NaOH, KOH இது எல்லாமே அதனுடைய அக்வஸ் சொல்யூஷன்ஸில் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியாக இருக்குது. அசிடிட்டி அப்படின்ற டேர்ம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அசிடிட்டி அப்படின்றது இட் இஸ் த நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH- அயான்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் OH- அயான்ஸ் இருக்கோ அதை தான் அசிடிட்டி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ NaOH அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரே ஒரு OH- அயான்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதனால் NaOHனுடைய அசிடிட்டின்னு பார்த்தோம்னா 1.
நெக்ஸ்ட் CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதில் OH மைனஸ் அயான்ஸ் அப்படின்றது 2 வந்து இருக்கும். ஸோ இதனுடைய அசிடிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 2. வேறஸ் பெசிசிட்டி அப்படின்னு எடுத்தோம்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் H ப்ளஸ் அயான்ஸ். இப்போ HClன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு H ப்ளஸ் அயான் தான் இருக்கும். ஸோ HClனுடைய பெசிசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 1. H2SO4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை H2 ப்ளஸ் SO4 2 மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போது இங்கே 2 H ப்ளஸ் அயான்ஸ் இருக்குது. அப்போது H2SO4னுடைய பெசிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2. இப்போ சில நேச்சுரலி அக்கரிங் ஆசிட்ஸ், நேச்சுரலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் அதனுடைய சோர்சஸ் என்னென்னு பார்ப்போம். சிட்ரிக் ஆசிட் அப்படின்றது லெமன், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸில் காணப்படுது. மாலிக் ஆசிட் அப்படின்றது அன்ரைப் ஆப்பிள், பழுக்காத ஆப்பிளில் மாலிக் ஆசிட் அப்படின்றது இருக்குது. டார்டாரிக் ஆசிட் அப்படின்றது டேமரின் புளியில் இருக்குது. அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது வினிகரில் இருக்குது. லாக்டிக் ஆசிட் அப்படின்றது மில்கில் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டொமக்லேயே காமனாக ஹியூமன் பீயிங்ஸினுடைய ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றது டொமேட்டோவில் இருக்குது. இப்போ சில ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்னுடைய யூசஸ் என்னென்னு பார்ப்போம். நைட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்றத ஃபோட்டோகிராஃபியில் பயன்படுத்துகிறாங்க. சல்ஃபூரிக் ஆசிடை வந்து பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷனில் பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை லெதர் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. பென்சோயிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரியான எல்லாத்தையுமே ஃபுட் ஸ்டப்ஸை வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறதற்கு, பதப்படுத்துறதற்கு, பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. நோ ஃபோட்டோகிராஃபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நைட்ரிக் ஆசிடும் ஆக்சாலிக் ஆசிடும் ஃபோட்டோகிராஃபிக்கு பயன்படுத்தப்படுது. பேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் ஆக்சைடும் ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2வினுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படுது. ஸோ சிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கால்சியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் ஆக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஆன்டாசிடாக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் பயன்படுத்தப்படுது. இதில் எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆன்டாசிடாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. MgOH2 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது இட்ஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டாசிட். நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹார்டான சோப்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கு பயன்படுத்தப்படுது. பேப்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், பெட்ரோல் ரிஃபைனிங் ப்ராசஸ்லையும் பயன்படுத்தப்படுது. பெட்ரோலியம் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றதுக்கு அங்கே சல்ஃபியூரிக் ஆசிட் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தோம். பெட்ரோலியம் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கு பேஸான சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது பயன்படுத்தப்படுது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு பார்த்தோம்னா சோப் சால்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கு பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா pH வேல்யூ. pH வேல்யூ அப்படின்றது ஒரு சொல்யூஷனுடைய அசிடிட்டி ஆர் பெசிசிட்டியினுடைய மெஷரை தான் pH வேல்யூ அப்படின்ற டேர்மில் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நெகட்டிவ் அல்காரிதம் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இன் MOL, அதாவது மோல்னு சொல்லுவோம், மோல் பெர் லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் விச் இட் கண்டெய்ன்ஸ். ஸோ pH அப்படின்றது இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ். H ப்ளஸ் அயான்ஸினுடைய நெகட்டிவ் லாகரிதமிக் ஃபார்மை தான் pH வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாகரிதமிக்கு முன்னாடி மைனஸ் வரும்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லாக் ஆஃப் 1 டிவைட் பை தட் அயான் அப்படின்னு எழுதலாம். அப்போ மைனஸ் லாக் ஆஃப் H ப்ளஸ் அப்படின்றது லாக் ஆஃப் 1 பை H ப்ளஸ் அப்படின்றது மாறுது. இப்போ இந்த H ப்ளஸ் அப்படின்றது இந்த சைடு வரும்போது 1 into 10 power minus pH அப்படின்னு சொல்லி மாறுது. ஸோ the formula for pH அப்படின்னு பார்த்தோம்னா pH is equal to minus log of H plus. இப்போ H plus என்னுடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 1 into 10 power minus pH. pH அப்படின்றது நியூட்ரல் சொல்யூஷனாக இருந்தால் 7 வேல்யூவாக இருக்கும். பேசிக் சொல்யூஷனாக இருந்தால் 7க்கு மேலே இருக்கும். அண்ட் அசிடிக் சொல்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா லெஸ் தென் 7ஆக இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை வச்சு கொடுத்துருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து ஆசிடா பேஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சில காமன் சப்ஸ்டன்சஸ்னுடைய pH என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ், நம்மளுடைய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ஜூஸினுடைய pH வந்து 1லேருந்து 3க்குள்ளே இருக்கும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கிறோம்ல அது வந்து 2 to 4ல் இருக்கும். லெமன் பார்த்தோம் அப்படின்னா 2.2லேருந்து 2.4. வினிகர்னு எடுத்துக்கிட்டோம்னா 2.4லேருந்து 3.4. ஹியூமன் யூரின் எடுத்தோம்னா 4.8லேருந்து 8.4. ஹியூமன் சலைவா எச்சின்னு எடுத்தோம்னா 6.5லேருந்து 7.5. ரெயின் வாட்டர் அப்படின்னு எடுத்தோம்னா 6. நம்மளுடைய டியர்ஸ் கண்ணீர்னு எடுத்தோம்னா 7.4. சீ வாட்டர் வந்து 8.5. மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்றது 10.5.
கவ் மில்க்னுடைய pHன்னு பார்த்தோம்னா 6.3லேருந்து 6.6 அண்ட் ஹியூமனுடைய பிளட் பிளாஸ்மான்னு எடுத்தோம்னா 7.30லேருந்து 7.42. ஸோ இதில் எந்தெந்த சப்ஸ்டன்சஸ்க்கெலாம் லெஸ் தென் 7ஆக இருக்குது, எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்க்கெலாம் கிரேட்டர் தென் 7ஆக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எதுக்கெல்லாம் லெஸ் தென் 7ஆக இருந்துச்சோ அது எல்லாமே ஆசிட்ஸ், எதுக்கெல்லாம் கிரேட்டர் தென் 7ஆக இருக்கோ அது எல்லாமே வந்து பேஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சீ வாட்டர், டியர்ஸ், மில்க் ஆஃப் மெக்னீஷியா, இது எல்லாமே வந்து என்னதுன்னா பேஸ்க்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற சப்ஸ்டன்சஸ் தான் ஆசிட்ஸ் அண்ட் பேசிக் சொல்யூஷன்ஸில் டிஃபரெண்ட் கலர்ஸை வந்து கொடுக்குது. சில இண்டிகேட்டர்ஸ் அண்ட் அதனுடைய கலர் இன் அசிடிக் அண்ட் பேசிக் மீடியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபினாப்தலின் அப்படின்றது ஆசிட் சொல்யூஷனில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், பேஸில் வந்து பிங்காக இருக்கும். ஏக்கு அப்புறம் தான் பி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கலர்லெஸ்லேருந்து பிங்காக மாறுதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பட் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. மெத்தில் ஆரஞ்சு அப்படின்னு எடுத்தோம்னா ஆசிட்ல ஆரஞ்சாக இருக்குது, பேஸில் எல்லோவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தில் கட் ஆகுது, அதுக்கப்புறமா எல்லோ ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மெத்தில் ரெட் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆசிட்ல ரெட்டாக இருக்குது, பேஸில் எல்லோவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெத்தில் கட் ஆகுது, அதுக்கப்புறமா எல்லோ ஆட் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது ஃபீனால் ரெட் அப்படின்னு எடுத்தோம்னா ஆசிட்ல எல்லோவாகவும் பேஸில் வந்து ரெட்டாகவும் இருக்குது. இப்போது ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பற்றி பார்த்தோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இண்டிகேட்டர்ஸ்னால் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ சால்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சால்ட்ஸ் அப்படின்றது ஆசிட்க்கும் பேஸ்க்கும் இடையேயான நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆல்ரெடி பார்த்தோம் ஆசிட் ப்ளஸ் பேஸ் இஸ் ஈக்குவல் டு சால்ட் ப்ளஸ் வாட்டர். இப்போ HNO3 அப்படின்ற ஆசிட் வந்து KOHன்ற பேஸோட ரியாக்ட் பண்ணும்போது KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்ற சால்ட்டும் வாட்டர் அப்படின்றதும் ஃபார்ம் ஆகுது. இந்த சால்ட்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. மிக்சட் சால்ட் அண்ட் டபுள் சால்ட் அப்படின்றது. மிக்சட் சால்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆசிட் வந்து ரெண்டு பேஸோடையோ அல்லது ஒரு பேஸ் வந்து ரெண்டு ஆசிடோடையோ நியூட்ரலைஸ் ஆகும்போது அப்டெயின் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது CaOCl2. இது வந்து என்னதுன்னா மிக்சட் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டபுள் சால்ட். ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சால்ட்ஸ் வந்து சேரும் போது டபுள் சால்ட் அப்படின்றது கிடைக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆலும் அண்ட் மொஹர் சால்ட் அப்படின்றது. இந்த ஆலும் அப்படின்றத கொடுத்து இதனுடைய இந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலும் அப்படின்னாலே பொட்டாசியம் சல்ஃபேட் K2SO4லேருந்து ஆரம்பிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ K2SO4 இன்ட்டு Al2SO4 அலுமினியம் சல்ஃபேட் இன்ட்டு 24H2O, இதுதான் ஆலுமினுடைய கெமிக்கல் ஃபார்முலா. மொஹர் சால்ட்டுன்னு எடுத்தோம்னா FeSO4 இன்ட்டு NH42SO4 இன்ட்டு 6H2O அப்படின்றது. இதுவும் டபுள் சால்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. சில இம்பார்ட்டன்ட் சால்ட்ஸ் என்னென்ன, அதனுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்றத ஃபைனலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காமன் சால்ட்டுன்னு எடுத்தோம்னா இது வந்து சோடியம் குளோரைடு NaCl. இது வந்து சீ வாட்டர்லேருந்து நமக்கு கிடைக்குது. இது வந்து டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பேக்கிங் சோடா. இதை சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அப்படின்னு சொல்கிறோம். NaHCO3 அப்படின்றது தான் இதனுடைய ஃபார்முலா. இது வந்து மைல்டான நான் கரோசிவ் பேஸ். இதை வந்து மைல்டான எடிபிள் சால்ட் லைக் டார்டாரிக் ஆசிடோட மிக்ஸ் பண்ணும்போது பேக்கிங் பவுடர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. இந்த பேக்கிங் பவுடர் அப்படின்றத பிரெட் மேக் பண்ணுறதுக்கு, கேக் மேக் பண்ணுறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து பிரெட் அண்ட் கேக்ஸை சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் மாற்றுது. ஸோ பேக்கிங் சோடா வந்து டார்டாரிக் ஆசிட் மாதிரியான மைல்டு எடிபிள் ஆசிடோட மிக்ஸ் ஆகும்போது பேக்கிங் பவுடர் அப்படின்றது ஃபார்ம் ஆகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேக்கிங் சோடா அப்படின்றத ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து மைல்டு ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்துகிறாங்க, சோடா ஆசிட்ஸில் பயன்படுத்துகிறாங்க, அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆண்ட் அல்லது பீஸில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டிங்கில் வந்து கொடுக்குகளில் வந்து மெத்தனாயிக் ஆர் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்றது இருக்கும். அதனால தான் அந்த ஆண்டோ பீயோ நம்மளை கடிக்கும் போது விக்டிம்க்கு வந்து பெயின் அண்ட் இரிட்டேஷன் அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸில் மைல்டு பேஸான பேக்கிங் சோடாவை வந்து ரெமிடியாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் சோடா அப்படின்றத கெமிக்கலி சோடியம் கார்போனேட் டெக்காஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஃபார்முலான்னு பார்த்தோம்னா Na2CO3 இன்ட்டு 10H2O. இந்த வாஷிங் சோடாவை கிளாஸ் மேக் பண்ணுறதற்கு, சோப் மேக் பண்ணுறதற்கு, பேப்பர் மேக் பண்ணுறதற்கு கிளாஸ், சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வாட்டரினுடைய பெர்மனண்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதற்கும் இதை பயன்படுத்துகிறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர். இதை கெமிக்கலி CaOCl ஆர் CaOCl2 அப்படின்னு சொல்கிறோம். காட்டனை ப்ளீச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், லினனை ப்ளீச் பண்ணுறதற்காக இருக்கட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பேப்பர் ஃபேக்ட்ரிஸில் வுட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த வுட் பல்ப்பை வந்து ப்ளீச் பண்ணுறதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ தட் பேப்பர் வந்து ஒயிட் இன் நேச்சராக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டரை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறதற்கும் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்றது பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹெமி அப்படின்னா பாதி அப்படின்னு சொல்லி அர்த்தம். CaSO4 இன்ட்டு ½ H2O. இதை வந்து ஜிப்சத்தை ஹீட் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைக்குது. ஜிப்சத்தினுடைய கெமிக்கல் ஃபார்முலான்னு பார்த்தோம்னா CaSO4 இன்ட்டு 2H2O. ஸோ அதை வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்றது கிடைக்குது. இதுதான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஒயிட் இன் நேச்சராக இருக்கக்கூடிய ஒரு பவுடர் வாட்டரோட அதை மிக்ஸ் பண்ணும்போது ஹார்டான ஒரு சாலிட் மாஸாக மாறுது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜிப்சம். இதை வந்து ஃப்ராக்சர்டு ஆன போன்ஸை வந்து பிளாஸ்டர் பண்ணுறதற்கு, டாய்ஸ் மேக் பண்ணுறதற்கு, நம்மளுடைய வீட்டில் சீலிங்ஸ்லலாம் பார்த்தோம்னா டெக்கரேஷனுக்கு ஒரு மெட்டீரியலாக பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஸ்மூத்தான சர்ஃபேஸஸை மேக் பண்ணுறதற்கும் இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது ஆன்ஹைட்ரஸாக இருக்கும்போது ஒயிட்டாக இருக்குது. அண்ட் வாட்டரோட இது அசோசியேட் ஆகும்போது ப்ளூவாக மாறுது. ஸோ இதனால் இதை ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா when it is associated with water of crystallization பார்த்தோம்னா CuSO4 இன்ட்டு 5H2O. இதை தான் ப்ளூ விட்ரியால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வாட்டரினுடைய ப்ரெசன்ஸை டெஸ்ட் பண்ணுறதற்கு பயன்படுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒயிட் இன் நேச்சராக இருக்கக்கூடியது வாட்டரோட அசோசியேட் ஆகும்போது கிறிஸ்டலைஸ் ஆகி ப்ளூ ஆகுது. அதனால் வாட்டரை வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அதனால் வாட்டர் ப்ரெசன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதற்கு காப்பர் சல்ஃபேட்டை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் லைம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கெமிக்கலி கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். CaO. இது வந்து குவிக் லைம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கு, சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கு, ஆல்கஹால் அண்ட் அமோனியாவுடைய ட்ரையிங் ப்ராசஸ்க்கு பயன்படுத்தப்படுது. அண்ட் ஃபெர்டிலைசர்ஸை நம்ம அதிக அளவில் பயன்படுத்தும் போது சாயில் வந்து ரொம்ப அசிடிக்காக மாறிக்கும். ஸோ அந்த மாதிரியான அசிடிக் இன் நேச்சராக இருக்கக்கூடிய சாயில்ஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதற்கு குவிக் லைமை வந்து சாயிலில் ஆட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சாயில் ரொம்ப அசிடிக்காக இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டினுடைய க்ரோத்துக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அதனால் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதற்கு லைம் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க. விச் இஸ் CaO, கால்சியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். இதை வந்து ஃபர்டிலைசராக பயன்படுத்துகிறாங்க, கன் பவுடரில் பயன்படுத்துகிறாங்க. C+S+KNO3 கார்பன் சல்ஃபர் அண்ட் KNO3 பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்ற நேஷனில். அண்ட் மேட்ச் ஸ்டிக்ஸில் தீப்பெட்டிகளில் பயன்படுத்தப்படுது. ஸோ எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபர்டிலைசரில் பயன்படுத்தப்படுது, கன் பவுடரில் பயன்படுத்தப்படுது, மேட்ச் ஸ்டிக்ஸில் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஹைப்பர் அசிடிட்டி, ஹைப்பர் அப்படின்னா அதிக அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியான அசிடிட்டி வந்து ஸ்டொமக்கில் கூடும்போது ரெமீடியாக பயன்படுத்தப்படுது. அதனால தான் இதை ஆன்டாசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே சால்ட்ஸினுடைய யூசஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் என்னென்ன, அதனுடைய யூசஸ் என்னென்ன, ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்ன, ஆசிட் அண்ட் பேஸ்க்கான டெஃபனிஷனை, ஒவ்வொரு கான்செப்டில் அர்ஹீனியஸ் கான்செப்ட், லூயிஸ் கான்செப்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தோம். அண்ட் நேச்சுரலி அக்கரிங் ஆசிட்ஸ் என்னென்ன, இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன, எந்தெந்த இண்டிகேட்டர்ஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸில் என்னென்ன கலரில் இருக்கும், இந்த மாதிரியானதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா please do like my video, share it with your friends and subscribe to my channel. See you all in the other session. Until then, take care and bye bye.